வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். CSATனா ஏன் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன் இதில் நிறைய பேர் வந்து குவாலிஃபை பண்ண முடியல. UPSC இஸ் மேக்கிங் CSAT பேப்பர் மோர் அண்ட் மோர் டஃபர். ஏன்னா அதுவே வந்து CSATக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஆப்டிடியூட்னு எடுத்துட்டோன்னா அதில் நம்பர் சிஸ்டம், ஃபேக்டர்ஸ், பைனரி சிஸ்டம், LCM, HCF, ரிமைண்டர் தியரம், யூனிட் டிஜிட்டு, இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து இது ரெண்டும் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ப்ரீவியஸாக கண்டிப்பாக நான் இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ரீவியஸாக இருக்க 5 வருடத்தோடைய கொஷின் பேப்பர் இயர் வைஸ் போட்டு அப்படின்னா தான் வந்து அதுவே ஒரு ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி தான். யூஸ்வலாக ப்ரிப்பரேஷன் டைமில் நம்ம எப்போ வந்து CSAT ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோன்னா, CSAT பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுங்கிறது ஃபார்முலாஸை மேக்கப் பண்ணுறது, அகைன் அண்ட் அகைன் சம்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது, கரெக்டாக நம்ம எத்தனை கேள்விகள் தேவையோ அத்தனையே போடாமல் ஒரு ப்ளஸ் 5 to 10 கொஷின்ஸ் வந்து போடுறது வந்து. ஏன்னா UPSC ப்ரிப்பரேஷனுங்கிறது நம்ம ஒரு வருடத்தில் வந்து CSAT எழுதி கிளியர் பண்ணிவிட்டு போயிடுவோமான்னு நமக்கே தெரியாது. கிளாஸ் போயிட்டு நான் கிளாஸ் நோட்ஸை மேக் பண்ணி நான் மொத்தமாக கன்சாலிடேட்டடாக மெட்டீரியல் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கடைசியில் படிச்சுப்பேன்னா அகைன் யூஆர் வேஸ்டிங் வரட்டும். CSATக்கு இன்னொரு ராங் அப்ரோச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது வந்து இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் ஹரிணி. இப்போ ரீசெண்டாக கன்க்ளூட் பண்ண சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022 ஆல் இண்டியா ரேங்க் 289 எடுத்திருக்கேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு 2 பேப்பர் இருக்குது. இயர்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் பேப்பர் வந்து CSAT. இந்த CSAT தான் வந்து நிறைய பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி நிறைய ஃபர்தராக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு காரணம் என்ன, CSATனா ஏன் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன் இதில் நிறைய பேர் வந்து குவாலிஃபை பண்ண முடியல. ஏன்னா CSATங்கிறது ஜஸ்ட்டு குவாலிஃபைங் பேப்பர். அதை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் GSஐயே வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின்ஸ் எழுத முடியும். இப்போ CSATலேயே நம்ம அவுட் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக GS வந்து எவால்வேட் பண்ணாலும் நம்ம வந்து மெயின்ஸ் எழுத முடியாது. ஸோ தட் இஸ் ஹவ் CSAT இஸ் வெரி வெரி மச் இம்பார்ட்டன்ட். அந்த CSAT எப்படி படிக்கணும், ஒரு சில ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். CSAT பொறுத்த வரைக்கும் GS வந்து 100 கொஷின்ஸ் வரும், பட் CSAT வந்து 80 கொஷின்ஸ் தான் வரும். அந்த 80ல் நம்ம வந்து ஒரு கொஷினுக்கு 2.5 மார்க்ஸு, சேம் 1/3 மார்க் நெகட்டிவ்ஸு. GSல நிறைய பேர் வந்து ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி அரௌண்ட் 90 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். தட் இஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி ஃபார் GS. பட் அதுவே வந்து CSATக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. ப்ராபபிலிட்டிங்கிறத வந்து CSATல பண்ணோன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் கடைசியில் மிஞ்சும். அக்யூரேசி இஸ் அ வெரி மச் ப்ராமிசிங் கீ இன் கிளியரிங் CSAT பேப்பர். நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம ஒரு ஆன்சரை போடுறோமோ அந்தளவுக்கு தான் CSAT கிளியர் பண்ண முடியும். அந்த CSAT பேப்பர் வச்சதுக்கான காரணமும் கூட நம்ம எந்தளவுக்கு ஒரு டெசிஷனை ஸ்பீடாக எடுக்கிறோம். ஏன்னா பிகாஸ் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். CSAT வந்து 80 கேள்விகளும் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண கேண்டிடேட்டும் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேப்பர் தான். டிஃபிகல்ட் மீன்ஸ் டைம் கன்சியூமிங். எல்லா கேள்வியும் நம்மளால் முழுசாக படிக்கவும் நேரம் இருக்காது. நமக்கு தேவையான அந்த 66 மார்க் வந்து எடுக்கிறது. 66 மார்க் எடுக்கணுன்னா 2.5 மார்க்ஸ் வச்சோன்னா ஒரு கொஷினுக்கு அரௌண்ட் 28 to 30 அந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டாலே போதும். நான் 28 கொஷின் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிறதும் ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அந்த 28ல் ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு அடிஷன், டெலிஷன், மல்டிப்ளிகேஷனில் கூட நம்ம வந்து தவறுதலாக ஏதாச்சும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு நடந்திருக்கு பர்சனலாக. கரெக்டாக நம்ம எத்தனை கேள்விகள் தேவையோ அத்தனையே போடாமல் ஒரு ப்ளஸ் 5 to 10 கொஷின்ஸ் வந்து போடுறது வந்து ஒரு சாமர்த்தியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் ஏதாச்சும் ஒரு 2-3 கேள்விகள் தவறானாலும் அந்த 66 அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு 70 நம்ம வந்து 70 to 75 மார்க்காச்சும் நம்ம எடுக்கணும், நெகட்டிவ்ஸ் போக. அப்படின்னா தான் வந்து அதுவே ஒரு ரிஸ்கியான ஸ்ட்ராட்டஜி தான். யூஸ்வலாக ப்ரிப்பரேஷன் டைமில் நம்ம எப்போ வந்து CSAT ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவோன்னா அரௌண்ட் 90 to 100 எடுக்கணும் மினிமம். கண்டினியூஸாக ஒரு 4-5 டெஸ்ட்டில் வெவ்வேறு அகாடமி, ப்ரைவேட் அகாடமியோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து நம்ம போடுறப்போ டிஃபிகல்ட்டினஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நான் அதில் டெஸ்ட் பண்ணோன்னா நம்ம அரௌண்ட் 90 to 100 எடுத்தோன்னா நம்ம we are strong in CSATன்னு சொல்லலாம். பட் CSAT ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா, நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறதே கிடையாது. டிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 2 விதமாக பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். சேம் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஹோல்டிங் ட்ரூ ஹியர் ஆல்சோ. சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து டாபிக் வைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில், ரீசனிங்கில்,
காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷில் வந்து காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான 3 டாபிக்ஸ்க்கு கீழே ஃபர்தராக ஆப்டிடியூட்னு எடுத்துட்டோன்னா அதில் நம்பர் சிஸ்டம் இருக்கிறதா இருக்கட்டும், ஃபேக்டர்ஸ், பைனரி சிஸ்டமு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரிமைண்டர் தியரம், யூனிட் டிஜிட்டு, இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து ஆப்டிடியூட்டில் வருது. நெக்ஸ்ட் வந்து பர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரியான டாபிக்ஸ்க்கு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணணும். அப்போ தான் எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து யூபிஎஸ்சி கொஷின் கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியும். யூபிஎஸ்சி இஸ் மேக்கிங் CSAT பேப்பர் மோர் அண்ட் மோர் டஃபர். ஏன்னா அதிகப்படியான மக்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால எல்லாரையும் வடிகட்டுறதுக்கான ஈஸியான ப்ராசஸாக CSAT வந்து நோக்கி யூபிஎஸ்சி ட்ராவல் பண்ணுது. சேம் டைம் ஜிஎஸும் வந்து டிஃபிகல்ட்டினஸ் இம்ப்ரூவ் அதிகப்படுத்தியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கடந்த 2 வருடங்களாக 3 வருடங்களாக CSATோட டஃப்னஸ் வந்து ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலாக டஃப்னஸ் ஏற்றிருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஜிஎஸ்னால் கூட நம்ம படித்த ஏரியாவிலேருந்து வந்ததுன்னா போட்டுடலாம். பட் CSAT வந்து குவாலிஃபைங்னு வச்சுருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, CSATல யூபிஎஸ்சி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அகாடமிக்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அகைன் அதை முறியடிக்கணுங்கிற காரணத்தினால இப்போ டஃப்னஸ் ஏற்றிருக்காங்க. இந்த டஃப்னஸ் வந்து பேங்கிங், கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் இது. ஸோ இந்தளவுக்கு டிஃபிகல்ட்டினஸ் இருக்குன்னா வி ஷுட் ப்ரிப்பேர் எவ்ரி திங் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். நம்பர் சிஸ்டம்னு எடுத்துட்டால் எவ்வளோ ஹை லெவல் ஆஃப் டஃப்னஸ் இருந்தாலும் நம்ம அதை வந்து போட கற்றுக்கணும். நான் பேசின ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசினேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் சிஸ்டம், பெர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி இதை சுற்றியே நிறைய கொஷின்ஸ் வந்ததுன்னு. இது வந்து அவர் சொல்கிறப்போ எனக்கு ஒரு திகைப்பாக இருந்தது. ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? யூபிஎஸ்சி அதுக்கு முன்னாடி வருடங்கள்லையும் அதை தானே கேட்டது. நான் எழுதின 2022லும் அது 21 கம்பேர் பண்ணையில் நம்பர் சிஸ்டம், பர்முடேஷன் காம்பினேஷன் தான் அதிக கேள்விகள் இருந்தது. ஸோ இப்போ இங்கே என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணலை, ட்ரெண்டை வந்து புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம டிஃபிகல்ட்டினஸ் ஏறுறப்போ எந்த இடத்துல வந்து டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்கிறது அந்த ரிவர்ஸ்லேருந்து அந்த ட்ரெண்டை பார்க்கணும் CSAT பொறுத்த வரைக்கும். ஏன்னா வருடம் வந்து CSATோட டிஃபிகல்ட்டினஸ் ஏறிட்டே போகுதுன்னு நான் சொன்னேன். இன்னொரு விஷயம் வந்து எப்படி எந்த இடத்துல ட்ரெண்டு கேட்குறாங்க, எந்த மாதிரி டிஃபிகல்ட்டினஸ் வச்சு கேட்குறாங்க. ப்ராபபிலிட்டியில் சும்மா ஜஸ்ட்டு ஃபார்முலா P(AB = P(A + P(B) நம்ம ஃபார்முலா படிச்சுட்டு போயிடலாம். பட் அதிலே எவ்வளோ டெப்த்தாக ஒரு அப்ளைடாக கொஷின் கேட்டால் நம்மளால் போட முடியுமா, அந்த மாதிரி பார்க்கணும். CSATக்கு இன்னொரு ராங் அப்ரோச் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபார்முலா பேஸ்டாக, மேக்ஸ் பேஸ்டாக வந்து படிப்பாங்க. ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஒன்லி ஃபார்முலாஸை மக்கப் பண்ணிவிட்டு கிவனில் அந்த P(A, P(B) இருக்கா இல்லையான்னு தேடிட்டு P(AB) கண்டுபிடிக்கிறது வந்து கண்டிப்பாக அது ஒரு தவறான ப்ரொசீஜர். வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு அது கிவனில் உள்ளதை வச்சு நம்ம ஃபார்முலா க்ரியேட் பண்ண முடியுமான்னு டைரெக்டாக ஃபார்முலா இருக்காது. கொடுத்துருக்கிறத வச்சு வேறு ஒன்று கண்டுபிடிச்சி அதை வந்து ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய நம்ம இதில் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பண்ணியிருக்கணும். அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம நோட் போட்டு எழுதியும் வச்சுருக்கணும். CSATக்கு வந்து நிறைய பேர் அந்த கொஷின் பேங்க்லேயே சால்வ் பண்ணிவிட்டு, கொஷின் பேப்பரில் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நோட் போட்டு எழுதி வைக்கணும். கொஷின் எழுதணும், ஆன்சர் எழுதணும். சில சமயம் அந்த அப்ரோச் எப்படி பண்ணவங்கிறதே ஃபர்தராக பார்க்குறப்போ புரியாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி புரியாத இடத்துல வந்து ஸ்டெப் 1 இதை பண்ணியிருக்கோம், ஸ்டெப் 2 இதை பண்ணியிருக்கோன்னு வந்து நம்ம டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கணும். ஏன்னா UPSC ப்ரிப்பரேஷனுங்கிறது நம்ம ஒரு வருடத்தில் வந்து CSAT எழுதி கிளியர் பண்ணிவிட்டு போயிடுவோமான்னு நமக்கே தெரியாது. நான் 5வது வருட ப்ரிப்பரேஷன் எடுத்து பார்க்குறப்பையும் எனக்கு அந்த CSAT வந்து புரியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நோட்ஸ் இருக்கணும். ஸோ லாங் டேர்ம் அப்ரோச்சாக தான் நம்ம அதை பார்க்கணும். நோட் மேக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணணும். எப்படி கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்தேன், டாபிக் வைஸாகவும் பார்த்தேன். இன்னொன்று இயர் வைஸாக போடணும். இது ரெண்டும் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னா, ப்ரீவியஸாக கண்டிப்பாக நான் இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஓப்பனாக சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ரீவியஸாக இருக்க 5 வருடத்தோடைய கொஷின் பேப்பர் இயர் வைஸ் போட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்ம CSAT வந்து ஒரு சிலவங்க என்கிட்ட டவுட் கேட்பாங்க, கோச்சிங் வந்து போகலாமா போக வேண்டாமா CSAT கிளியர் பண்ண. அந்த கேள்விக்கான பதில் வந்து என்கிட்ட கிடையாது, உங்ககிட்டயே இருக்குது. என்ன சொல்வேன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து ஒரு ஃபுல் செட் கொஷினில் நீங்கள் அந்த 66 மதிப்பெண் எடுக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் கரெக்டாக 65 தான் எடுக்கிறேன், இல்லை 75 தான் எடுக்கிறேன்னா நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் 100 நம்மளால் தாண்டக்கூடிய சக்தி இருக்கணும். ஏன்னா அது ஆல்ரெடி நம்ம அகைன் அண்ட் அகைன் படிக்கிற டாபிக்ஸே அதுதான். ஈவன் நம்ம கொஷின் பார்த்ததுமே ஆன்சர் கூட தெரியலாம். சில சமயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அத்தனை வாட்டி நம்ம பார்த்துருந்தோம்னா. ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஈச் அண்ட் எவ்ரி மாடலும் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்று வச்சுருக்கணும். கண்டிப்பாக
நம்ம அட்டன் பண்ணுறப்போ அந்த ஃபுல் இயரோட கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணுறப்போ நமக்கு தெரிஞ்ச ஏரியாஸ் அட்டன் பண்ணி அந்த 66 மார்க்கு தாண்டுறோமான்னு பார்க்குறது ஒன்று. எல்லா மாடலையும் நமக்கு தெரியாத மாடலெல்லாம் எப்படி போடணுன்றதை பார்த்து வைக்கணும். அந்த தெரியாத மாடலை வந்து தனியாக நோட்டில் எழுதி வைக்கணும். ஸோ தட் நம்ம மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம படிக்காமல் விட்ட ஏரியாஸும் நம்ம கவர் பண்ணணும். ஒரு சிலவங்க நினைப்பாங்க நம்ம 66 மார்க் எடுத்துட்டோன்னா அப்போ இந்த கொஷின் மட்டும் நம்ம யூபிஎஸ்சியில் கேட்டாங்கன்னா இந்த செட்டை மட்டும் அட்டன் பண்ணுவோம், இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மீதி உள்ள ஒரு 40 கொஷினுக்கான மாடல் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள மீதி 40 கொஷின் வந்து அது வந்து சாய்ஸில் விட்டுட்டேன் நான், கேட்டால் எனக்கு 80 மார்க் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அதை விடவே கூடாது. நீங்கள் அட்டன் பண்ண அந்த 40மே ஈஸியான கொஷினாக இருக்கலாம். மீதி உள்ள 40லேருந்து தான் அடுத்த இயர்க்கான கொஷின் வந்து அதுலேருந்து எவால்வ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லா மாடல்ஸுமே பார்க்கணும். ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் 80 கொஷினுமே சால்வ் பண்ண தெரியணும். அந்த ஸ்டேஜுக்கு பாஸ்ட் 5 இயர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த மாடல் வச்சு தான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வருஷங்களில் கேள்விகள் வரும். மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டினஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். இதை நான் கண்டிப்பாக பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக CSAT கிளியர் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதை நான் 100% நான் உறுதியாக சொல்கிறேன். ப்ரீவியஸ் 5 வருடங்கள் கொஷின் பேப்பர் வித் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை வந்து நம்ம ஃபுல்லாக டெப்த்தாக கவர் பண்ணணும். அவங்க வந்து LCMல ஒரு மாடல் கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அப்போ LCMலேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னா LCMல எல்லா மாடலும் கவர் பண்ணணும். இன்னொன்று எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணணும். இந்த 5 இயர்ஸ் இன்ட்டு 80 5 8s are 45 அந்த 450 கொஷின் 450 மாடல்ஸ் இருக்கும். அது கேட்கக்கூடிய வெவ்வேறு டாபிக்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கோம். என்னால் சால்வ் பண்ண முடியும்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் CSAT கிளியர் பண்ணிடுவீங்கன்றதுக்கான உத்தரவாதம் நான் தரேன். இதை பண்ணாமல் ஃபர்தராக CSAT எப்படி கிளியர் பண்ணலான்ட்டு யார்கிட்டையும் தயவு செஞ்சு ஸ்ட்ராட்டஜி கேட்காதீங்க. ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த CSATக்கு வந்து கோச்சிங் சேரக்கூடாதுங்கிறத இந்த மார்க்கை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வீக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அகாடமி சேருங்க. அதில் எந்த தவறும் இல்லை. நம்மளுடைய குறிக்கோளை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியலன்னா ஒரு கைடு வேணும். அந்த கைடாக தான் நம்ம அந்த கோச்சிங் அகாடமியை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர்த்து ஒரு கமர்ஷியலாக நம்ம அதை பார்க்கணும், கமர்ஷியலாக நம்ம கோச்சிங் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். இப்போ நிறைய UPSC படித்து நிறைய அட்டம்ஸ் கொடுத்த நபர்கள் வந்து இண்டிவிஜுவலாக கூட சேனல்ஸ் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் இண்டிவிஜுவல் கிளாஸஸ் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு ரிலையபிளான ஒரு சோர்ஸில் வந்து நீங்கள் CSAT பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அப்படி கிளாஸ் போனாலும் அதை கண்டினியூஸாக ரிவைஸ் பண்ணணும். அகைன் அண்ட் அகைன் நீங்கள் ப்ரைவேட் டெஸ்ட் சீரிஸ் போகிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸும் போகணும் கம்பல்சரி. நான் வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் தான் பார்ப்பேன் நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் இஸ் அ மஸ்ட் அண்ட் ப்ரைம் திங். அது முடித்ததுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸோட இதை எடுக்கணும். ஏன்னா எப்படி கேட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு பேஸாக அதை க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுறப்போ அதுலேயும் நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக 90-100 எடுக்கிறோன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நம்ம CSATல ஸ்ட்ராங்காக இருக்கோன்ட்டு. அகெயின் CSAட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அடுத்தடுத்த டாப்பிக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படித்த டாபிக் வந்து கண்டிப்பாக மறந்துருக்கும். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு ஒரு 10 வாட்டி ரிவிஷன் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க CSAட்டை. இப்போ ஐந்தாவது அட்டம்ப்ட்டுக்கு நான் 1.5 மாதம் தான் படித்தேன்னு நான் சொல்லியிருந்தேன். கடைசி 1 வீக்கு நெக்ஸ்ட்டு சண்டே எக்ஸாம்னா இந்த மண்டே டியூஸ்டே இந்த 2 நாள் தான் நான் என்டையர்லி CSAட்க்கு ஸ்பெண்ட் பண்ண டைமு. நான் இப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியை ஷேர் பண்ணேன்னா இதே ஸ்ட்ராட்டஜியை தான் நான் அந்த 2 நாள் பண்ணேன். CSAட்டை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிவிஷனுங்கிறது GSஐ பொறுத்த வரைக்கும் கண்ணில் பார்க்குறது, மனசில் ரீகால் பண்ணுறது. CSAட்டை பொறுத்த வரைக்கும் ரிவிஷனுங்கிறது ஃபார்முலாஸை மக்கப் பண்ணுறது, அகைன் அண்ட் அகைன் சம்ஸை வந்து சால்வ் பண்ணி பார்க்குறது. CSAட்டில் வீக்காக இருக்கீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் போட்டால் பத்தாது. டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து 2 hours போடுங்க தூக்கம் வரப்போ. இனிஷியலாக கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணப்பயுமே ஆஃப்டர்நூன் செஷனில் தான் கிளாஸஸே அட்டன் பண்ணுவோம். ஸோ தட் அந்த டைமில் நமக்கு தூக்கமும் தூங்காமல் நம்ம ப்ரிப்பரேஷனும் கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபர்தராக நம்ம டெய்லி சால்வ் பண்ணுறப்ப தான் ஒரு கான்செப்ட் நம்ம மைண்டில் ஏறும். ஏன்னா ஆல்ரெடி வீக்காக இருக்கீங்கன்னு தான் கிளாஸ் போகிறீங்க. கிளாஸ் போயிட்டு நான் கிளாஸ் நோட்ஸை மேக் பண்ணி நான் மொத்தமாக கன்சாலிடேட்டடாக மெட்டீரியல் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கடைசியில் படிச்சுப்பேன்னா அகெயின் யூஆர் வேஸ்டிங் யுவர் அட்டம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸ் போகிறீங்கனாலே யுவர் வீக் இன் CSAT. தட் இஸ் வை யூ ஹேவ் சோசன் டு டேக் அ கோச்சிங். ஸோ இது ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம்.
CSAT வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அகைன் அண்ட் அகைன் டைனமிக்காக போயிட்டுருக்கிற விஷயம். மேபி என்னால் இப்போ நாளைக்கு CSAT பேப்பர் இந்த வருஷத்தோட CSAT பேப்பர் எடுத்து கிளியர் பண்ணால் என்னால் CSAT கிளியர் பண்ண முடியாமல் கூட போகிற ஒரு நிலைமையும் இருக்குது. எல்லாருக்குமே வந்து டஃப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு டஃப்னா எல்லாரும் போடுற அந்த கொஷினை வந்து நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. பேசிக்கான விஷயங்களை நம்ம தப்பு பண்ணுறோன்னா அதுவே புரியாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டே ஆகணும். CSATக்கு நிறைய பேர் GSக்கு போடுறது வந்து வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு CSATக்கு வந்து கடைசி ஒரு மாதம் ஒதுக்குறது, இந்த தவிர வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைமர்ஸ் எல்லாம் CSATல ஸ்ட்ராங்காக இருக்கவங்க வேணால் அந்த ஃபைனல் ஸ்டேஜில் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறது மாதிரி பண்ணலாம். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.